ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். WHO வந்துட்டு 4 விசிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விசிட் வந்து 8 to 12 வீக்ஸ், செகண்ட் விசிட் வந்து 24 to 26 வீக்ஸ், தேர்டு விசிட் வந்து 26 to 32 வீக்ஸ், ஃபோர்த்து விசிட் வந்துட்டு 36 to 38 வீக்ஸ். இந்த 4 விசிட்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு ருபெல்லா டைடர். இது வந்து 1:8 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கணும். லைவ் வேக்சின் சொல்கிறாங்க. ருபெல்லா வேக்சின் போட்ட 3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு அந்த அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஹெச்பி அண்ட் ஹெமட்டோக்ரிட் டெஸ்ட்டு. இப்போ 10 mg/dL ஹெச்பி கம்மியாக இருந்துச்சுன்னா அது ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் அனீமியா. ஹெமட்டோக்ரிட்டோட வேல்யூ வந்துட்டு 30% விட கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அம்னியோசென்டசிஸ், ரிமூவல் ஆஃப் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்துட்டு 15 to 20 வீக்ஸ். இந்த வீக்ஸில் தான் வந்துட்டு அம்னியோட்டிக் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மெட்டபாலிக் டிஃபெக்ட் இருக்கா பேபிக்கு, ஃபீட்டல் லங் இம்மெச்சூரிட்டி எதுவும் இருக்குதா, ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குதான்னு பார்க்குறதுக்காண்டி. ஃபோர்த்து டெஸ்ட்டு பார்த்தோன்னா AFB, ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன். இந்த டெஸ்ட் எப்போ எடுப்போம்னு பார்த்தோம்னா 16 to 18th வீக்கில் எடுப்போம். AFB இப்போ இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா அந்த பேபிக்கு ரீனல் ஏஜெனிசிஸ், ஓப்பன் நியூரல் டியூப் டிஃபெக்ட் இருக்கும். இல்லைன்னா AFB கம்மியாக இருந்துச்சுன்னா டவுன் சிண்ட்ரம், ட்ரக்கியோ ஏசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா, ஸ்பைனா பைஃபிடா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்டியோசென்டசிஸ். இது வந்து 20th வீக்கில், ஆஃப்டர் 20th வீக் அப்புறம் பண்ணுவாங்க. டேக்கிங் ஏ பிளட் சாம்பிள் ஃப்ரம் அம்பிளிக்கல் கார்ட்லேருந்து பிளட் சாம்பிள் எடுக்கிறது தான் கார்டியோசென்டசிஸ். ஒரு பர்பஸ் வந்துட்டு ஏதோ அப்நார்மாலிட்டிஸ் இருக்குதா சர்க்குலேஷனில், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்குதா, க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி. இந்த 2 ப்ரொசீஜர் பண்ணும்போது ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங் போட்டு பண்ணணும். மதரை வந்துட்டு நல்லா ஃப்ளூயிட் இன்டேக் எடுத்துக்கிற சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்கரேஜ் மூமெண்ட்ஸ், பேபிக்கு மூமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணும். கிக் அசஸ்மெண்ட்ன்றது வந்து குவிக்கனிங் சொல்லுவாங்க. பேபியோட ஃபஸ்ட்டு கிக்கை தான் குவிக்கனிங் சொல்லுவாங்க. 16 to 25 வீக்ஸ் வந்து நம்ம அசஸ் பண்ணணும். மோஸ்ட்லி 10 கிக்ஸ் வந்துட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுதான் நார்மல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு NST அண்ட் CST தான் பார்க்க போகிறோம். NST மீன்ஸ் நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இது மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரியாக்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ரேஸுமே பேபிக்கு பாஸ் ஆகாது. அதில் வந்துட்டு ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டு, ஆக்சிஜன் சப்ளை, பேபியோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது வந்து நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கண்ட்ராக்ஷன் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்றது வந்து இது டெலிவரி டயத்தில் பார்ப்பாங்க. ஆக்சிடோசின் தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிப்பிள் ஸ்டிமுலேட் ஆன உடனே ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். அப்போ யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த வேவ்ஸ் அசஸ் பண்ணி பார்க்கும்போது லேட் டீசிலரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது குட். லேட் டீசிலரேஷன் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கண்ட்ராக்ஷன் டெஸ்ட் மூலியமாக தான் டெலிவரி பண்ணுவாங்க. எப்படி கண்ட்ராக்ஷன்லாம் ஓகேவா, நார்மல் கண்ட்ராக்ஷனாக நல்ல மதருக்கு டெலிவரி ஆகிற அளவுக்கு பெயின் இருக்காதுன்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெயிட் கெயின் எவ்வளோ இருக்கணும்னா, ப்ரெக்னன்சி டயத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் 1 kg, செகண்ட் ட்ரைமிஸ்டரில் 5 kg, தேர்ட் ட்ரைமிஸ்டரில் 5 kg, டோட்டலி 9 to 12 kg வந்து வெயிட் கெயின் இருக்கணும். நெக்ஸ்ட் கேலரிஸ்ன்னு பார்த்தோம்னா நார்மல்